ஸோ, இப்ப நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்ன அப்டின்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. தென் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறாங்க. இந்த 2வது ஸ்ட்ரிங் என்னது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்க ரொட்டேட் பண்றதுனால கிடைக்கிற ஸ்ட்ரிங் தானா? அப்டிங்கிறது தான் கொஸ்டின். கொஸ்டின் ரீட் பண்றேன் பாருங்க. ஹவ் டு செக் இஃப் ஒன் ஸ்ட்ரிங் இஸ் ரொட்டேஷன் ஆஃப் அனதர் ஸ்ட்ரிங் இன் ஜாவா. ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டேஷன் அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்துரலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்றேன், குட் அப்படின்னு ஒரு வேர்ட் எடுத்திருக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது ரொட்டேஷன் ஆகும்போது எப்படி மாறும் அப்படின்னா, லாஸ்ட்ல இருக்கிற வேர்டு ஒன் பை ஒன்னா, லாஸ்ட்ல இருக்கிற லெட்டர் வந்து ஒன் பை ஒன்னா பிகினிங்ல வந்து வரும். எக்ஸாம்பிள் இத நம்ம எப்படி மாத்தலாம்? டி வந்து லாஸ்ட்ல இருக்கு. அப்ப டி வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு, ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாமே அதே தான். ஓகேங்களா? இப்ப டி, ஜிஓஓ அப்படின்னு மாறிடும். தென் ஒரு டைம் கூட ரொட்டேட் பண்ணும்போது லாஸ்ட்ல இருக்கிற எகெயின் வந்து லாஸ்ட் லெட்டர் வந்து ஸ்டார்ட்டிங்ல வரும்போது, ஓ ஃபர்ஸ்ட்ல வந்துரும். அடுத்து ஆல்ரெடி இருக்கிற அதே லெட்டர்ஸ் வந்து அப்படியே வரும். ஜிஓ. ஒன் மோர் டைம் பண்ணும்போது ஓஓ, டிஜி. தென் ஒரு ஒரு டைம் கூட பண்ணும்போது வந்து நமக்கு என்ன ஆகும், ஜி முன்னாடி வந்துன்னா நம்ம ஒரிஜினல் ஸ்டார்ட்டிங் கிடைச்ச வேர்டே வந்துடும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து குட்டுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 2வது குடுக்குற ஸ்ட்ரிங் வந்து டிஜிஓஓவா, இல்லைன்னா ஓடிஜிஓவாட்டோ, இல்லைன்னா ஓஓடிஜி, இந்த 3ல ஏதாவது வந்தாலோ, ஏதாவது ஒண்ணு வந்தா கூட என்ன அர்த்தம் அப்படின்னா, 2வது குடுத்திருக்கிற ஸ்ட்ரிங் இதில ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா, இது வந்து எஸ் இட் இஸ் தி செகண்ட் ஸ்ட்ரிங் இஸ் ரொட்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஏன் அப்படின்னா, இத ரொட்டேட் பண்ணி கிடைக்கிறது. புரியுதுங்களா? இத தவிர வேற என்ன வந்தாலும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு குடுக்கணும். ஸோ ரொட்டேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சா தான் நம்ம இத வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ரொட்டேஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதாவது லாஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு லெட்டரா வந்து பிகினிங்ல வந்து அத ஷிஃப்ட் பண்ணிட்டே வரணும். புரியுதுங்களா? இந்த ஷிஃப்ட் பண்ணி கிடைக்கிற வேர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு வேர்ட் வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா, அது வந்து ரொட்டேஷன் தான் அப்படின்னு வந்து ட்ரூன்னு ரிசல்ட் பிரிண்ட் பண்ணா போதும். இப்போ வந்து இத சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து குட்ன்னு இருக்கா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கா எடுத்துப்போம். இந்த ஸ்ட்ரிங் கூட இதையே கன்காட்னேட் பண்ணணும். இப்போ குட், எகெயின் ஒரு டைம் கூட அதே ஸ்ட்ரிங்க வந்து கம்பைன் பண்ணி எழுதுறேன் பாருங்க. இப்போ நமக்கு ரொட்டேட் பண்ணி கிடைச்ச ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து டிஜிஓஓ. இப்போ நம்ம கம்பைன் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்ட்ரிங்ல இந்த டிஜிஓஓ இருக்கா பாருங்க. ஸோ இந்த இடத்துல டிஜிஓஓ இருக்கு. தென் ஓடிஜிஓ இருக்கா? ஓடிஜிஓ இருக்கு. தென் வந்து ஓஓடிஜி இருக்கா? ஓஓடிஜியும் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்ன ஸ்ட்ரிங் 2 ஸ்ட்ரிங் குடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்க வந்து அதே ஸ்ட்ரிங்க வச்சு கன்கேட்னேஷன். இப்ப குட்ன்னு இருந்துன்னா, அதே குட்ங்கிற வேர்ட அதுக்கு கூட சேர்த்து எழுதணும். கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ரொட்டேட் பண்ணி வர அதாவது 2வது ஸ்ட்ரிங் ஆல்ரெடி ரொட்டேட் பண்ணி தான் அவங்க வச்சிருப்பாங்க. இல்லைனாலும் ஒரு வேர்ட் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம கம்பைன் பண்ணி வச்சிருக்கிறதுல இருந்துச்சுன்னா, அது என்ன அர்த்தம் அப்டின்னா, தி செகண்ட் ஸ்ட்ரிங் இஸ் ரொட்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இல்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் இல்ல அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது 2 ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நம்ம குடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்க அதே ஸ்ட்ரிங்க கூட கம்பைன் பண்ணணும். குட்ன்னு தந்தான்னா, குட்ட ஒரு டைம் கூட போட்டு கம்பைன் பண்ணி எழுதிட்டு, 2வது ஸ்ட்ரிங் வந்து இந்த கம்பைன் பண்ண ஸ்ட்ரிங்ல வந்து எங்கேயாவது இருக்கா அப்படின்னு. ஸோ இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, கண்டைன்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து ப்ரோகிராமுக்கு வந்துரலாம். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 2 ஸ்ட்ரிங் எடுக்கணும் இல்லையா? ஸ்ட்ரிங் வந்து எஸ்1 ஈக்குவல் டூ என்ன போடலாம்? குட்ன்னே போட்டுக்கிறோம். சரிங்களா? தென் வந்து எஸ்2 ஈக்குவல் டூ இத வந்து மாத்தி போட்டுருவோமா? ஓஓடிஜி அப்படின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? தென் வந்து இப்போ 2 ஸ்ட்ரிங் நமக்கு குடுத்துருக்காங்க. இனி நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்லயே குடுத்துருவாங்க. இந்த 2 ஸ்ட்ரிங்கும் கொஸ்டின்லயே குடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து இன்னொரு ஸ்ட்ரிங் போட்டு எஸ்3 ஈக்குவல் டூ நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கே 2 டைம் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்க அதே ஸ்ட்ரிங்கால கன்கேட்னேட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னேன். அப்படிதானே? அப்ப என்ன பண்ணலாம், எஸ்1 பிளஸ் எஸ்1. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னேன், அதாவது இந்த கன்கேட்னேட் பண்ண ஸ்ட்ரிங்கில் வந்து 2வது ஸ்ட்ரிங் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ எப்படி பார்க்கலாம், இஃப் எஸ்3 டாட் கண்டைன்ஸ் வந்து செக் பண்ணும்.
கண்டைன்ஸ் எது இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வேரியபிள் வந்து S2. அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இருக்குது. அப்போ வந்து ரொட்டேஷன் தான் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ வந்து ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். சப்போஸ் இதில் வந்து இந்த ரெண்டாவது ஸ்ட்ரிங் வந்து இல்லை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்? ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா குட்டில் இருந்து தான் ரொட்டேட் பண்ணி இந்த வேர்டை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வேறு சம்திங் எல்ஸ் புதுசாக ஒரு லெட்டர் வந்து ஏதாவது சம்திங் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஃபால்ஸ் வருது. ஏன் அப்படின்னா இந்த குட்டை வந்து இன்னொரு டைம் இந்த இதில் வரும்போது என்ன ரிசல்ட் வரும்னா குட்ன்னு வரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓஓடிஜி கொடுக்கும்போது இந்த ஓஓடிஜி இதில் இருக்கான்னு பார்க்கும். ஓஓடிஜி வந்து இருக்குது. ஸோ வந்து கண்டைன்ஸில் வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகி நமக்கு ரிசல்ட் ட்ரூன்னு வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது நம்ம என்ன கொடுத்தோம்? ரெண்டாவது இந்த ஸ்ட்ரிங்கை வந்து எஸ்ன்னு மாற்றுறேன். ஸோ எஸ்ஓடிஜின்னு இந்த கம்பைன் பண்ணுறதுல இருக்கா? இல்லை. அப்போ வந்து இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும், நமக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ இதுதான் லாஜிக். கொஸ்டின் வந்து ஒரு டைம் கூட ரீட் பண்ணுறேன். ஹவு டு செக் இஃப் ஒன் ஸ்ட்ரிங் இஸ் ரொட்டேஷன் ஆஃப் அனதர் ஸ்ட்ரிங் இன் ஜாவா. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கோட ரொட்டேஷனாக அப்படி ரொட்டேட் பண்ணி கிடைக்கிற ஸ்ட்ரிங்கான்னு பார்க்குறோம். ஸோ இது கொஸ்டின் பார்த்த உடனே என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை வந்து அதே ஸ்ட்ரிங்கோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஒரு புதிய ஸ்ட்ரிங் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நீங்கள் ரெண்டாவது ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொஸ்டினில் இருக்கு இல்லையா, அது வந்து இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். இருக்குதான்னு பார்க்குறதுக்கு நம்ம கண்டைன்ஸ் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இருந்துச்சுன்னா அது வந்து ரொட்டேஷன் தான், அதனால ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். இல்லைன்னா ரொட்டேஷன் கிடையாது, இது வந்து வேறு வேர்டு, ஸோ வந்து ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நிறைய கொஷின்ஸ் எல்லாமே வந்து டாப் கம்பெனிஸ், நல்ல ஐடி கம்பெனிஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் சால்வ் பண்ணி போடுறேன். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ.